ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ராதிமா கிச்சன் குக்கிங் சேனல். ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய சேனலில் இன்றைக்கி இந்த ஆயுத பூஜை நாள் அன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்தாச்சுங்க. நைட்டு கழுவுன வெசல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இனி அடுத்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம் வைக்கணுங்க. 2 நாள் முன்னாடியே வீட்டை பெருக்கி தொடச்சி மாபெல்லாம் போட்டாச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜன்னல் கதவு, என்ட்ரன்ஸ் டோரு, விண்டோ எல்லாத்தையுமே நீட்டாக தொடச்சாச்சுங்க. காரை மட்டும்தான் இன்னும் க்ளீன் பண்ணலைங்க. ஏன்னா முதுத்தினாலே பண்ணியிருக்க வேண்டியது ஏதோ வேலை வந்துடுச்சு. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, நீ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வை, நான் போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டுக்கிட்ட தாங்க இருக்குது எக்ஸ்ப்ரெஸ் கார் வாஷ்ன்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லலாம் போட்டிருப்பேன். அது மிஷினில் வாஷ் பண்ணுறது தான். அப்படியே ஸ்பின் ஆகி நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். நான் போய் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுண்டல் ஊற வச்சுருக்கேன். மேற்கொண்டு வடை போட போகிறேங்க. ஏன்னா வெறும் சுண்டல் மட்டும் வச்சா நல்லா இருக்காது, அதனால் வடையும் போடலான்னு இருக்கேன். பொரி பார்த்திங்கன்னா இங்கே நல்லா இருக்க மாட்டேங்குது. சாமிக்கு பொரி தான் மெயின்னு சொல்லுவாங்க ஆயுத பூஜைனாலே. பட் இங்கே பொரியே நல்லா இருக்க மாட்டேங்குது. நாங்களும் 2-3 வெரைட்டி ட்ரை பண்ணிட்டோம். பட் அந்த பொரி அந்தளவுக்கு எங்களுக்கு டேஸ்ட் பிடிக்க மாட்டேங்குது. அதனால் நாங்கள் வாங்கிறது கிடையாது. ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஊற வச்ச கொண்டக்கடலையை காமிச்சிடுறேங்க. இப்போ வர கொண்டக்கடலை அந்தளவுக்கு சரியே இல்லைங்க. எவ்வளோ தான் வேக வச்சாலும் ரொம்ப டைம் எடுத்துக்கிறது வேகிறதுக்கு. 8 மணி நேரம் ஊற வச்சா கூட. இப்போ இந்த வடை பார்த்திங்கன்னா உளுந்தும் கடலைப்பருப்பும் சேர்ந்த வடைங்க. இது ஆல்ரெடி நான் ஒரு ரெசிபி ஷேர் பண்ணியிருப்பேன். கீரையெல்லாம் போட்டு பண்ணியிருப்பேன். இன்றைக்கி கீரை போடாமல் பண்ணுறேன், அவ்வளோதாங்க. ஸோ இப்போ சாமிக்கு வாங்கின பூவை வெளியே எடுத்து வைக்கணுங்க. நான் இங்கே காலனிக்குள்ளேயே பூத்துருக்கோம், ரோஸ் மாதிரியே இருக்கும். நான் வேணுங்கிறப்ப சாமிக்கு வைக்கும்போது நான் போய் கீழே போய் இறங்கி பறிச்சுட்டு வந்துடுவேன். அதே மாதிரி முந்தத்து நாள் நான் நிறைய பூ பறிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம எல்லா இடத்துக்கும் வைக்கணும் இல்லைங்களா. சாமி ரூமை தாண்டி டிவி ஸ்டாண்டு, கம்ப்யூட்டரு, அது இதுன்னு எல்லாத்துக்கும் வைக்கணும். ஸோ அதுக்காக நிறையா பறிச்சுட்டு வந்துட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா அடுத்து காஃபி குடிக்க போகிறேங்க. ஸோ கொஞ்சம் குடிச்சிக்கிட்டே நம்ம வேலையை செஞ்சோன்னா கொஞ்சம் தெம்பாக இருக்கும். இந்த காஃபி மேக்கரை பற்றி ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன், பட் டீட்டெயிலாக பண்ணியிருக்க மாட்டேன். வேணும்னா சொல்லுங்கள், ஒரு நாள் பண்ணுறேன். இது நல்ல ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. அந்த காஃபி பாடை உள்ளே போட்டு நீங்கள் ப்ரூ பண்ணி குடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை ஒன்ஸ் நீங்கள் குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வேறு எந்த காஃபியும் உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த காஃபி தான் உங்களுக்கு நாக்கில் அப்படியே நின்றுரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாங்களும் அப்படி தான் ஒரு சமயம் இந்த பாடு ஆர்டர் போட்டோம், வர லேட் ஆகிடுச்சா, வேறு காஃபியை குடிக்கிறோம், எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஆயிரும். இப்போ கொண்டக்கடலையே வேக போட்டுடலாங்க. நான் 12 மினிட்ஸ் வைக்க போகிறேங்க. ஸோ இப்போ வர கொண்டக்கடலையெல்லாம் சரியே இல்லைங்க. பிராண்டுனாலேயே என்னன்னு தெரியல, வெந்தே வர மாட்டேங்குது பாருங்கள். எப்போவுமே 7-8 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போல்லாம் 12 நிமிஷத்துக்கு மேலே வைக்க வேண்டியதாக இருக்குது, இல்லாட்டி ஹார்டாக இருக்குங்க. ஸோ இப்போ காஃபி குடிச்சிக்கிட்டே நான் ஐபேடில் ஒரு சில விஷயங்களெல்லாம் பார்ப்பேன். இந்த மாதிரி யூடியூப்பில் நான் போடுற வீடியோஸில் யார் எத்தனை பேர் பார்த்தாங்க, வேறு என்ன ஏது, அப்புறம் நான் சப்ஸ்கிரைப் பண்ண யூடியூபர்ஸ் எல்லாம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு ஜஸ்ட் ஒரு விசிட் தாங்க. காலையில் எழுந்திரிச்சு அப்புறம் மெயிலில் தான் வந்திருக்கும். இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பொறுமையாக எனக்கு காஃபியை குடிக்கணுங்க. காஃபியை குடிச்சிக்கிட்டே வேலை பார்த்தா பிடிக்காது. உட்காந்து காஃபியை பொறுமையாக ரசித்து குடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைக்கே நான் போவேன். ஸோ எவ்ரிடே எனக்கு அப்படி போனால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ மஞ்சள் குங்குமம்லாம் வைக்க ஆரம்பித்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு அடுப்புலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ சமையல் கட்டிலேருந்து அப்படியே நம்ம எல்லாத்துக்கும் வைக்க வேண்டியது தான். அடுத்து இந்த என்ன சொல்கிறது, இந்த கபோர்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த திருநூறு பட்டை லைட்டாக போடுறேங்க. ரொம்ப பெருசாக போடல, லைட்டாக தான். ஒரு சில இடத்துக்கு மட்டும் இதை போட்டுட்டு மற்ற இடங்களுக்கு வெறும் அந்த மஞ்சள் குங்குமம் மட்டும்தான் நான் வைக்க போகிறேன். இப்போ என் வீட்டுக்காரும் வர நேரம் ஆயிடுச்சு. அடுத்தது காருக்கும் போய் வச்சிட வேண்டியது தான். காருக்கும் ஒரு இடத்துல தான் வைப்போம், எல்லா இடத்துலையும் வைக்கிறது இல்லைங்க நம்ம இந்தியாவில் வைக்கிற மாதிரி. ஏன்னா இந்த ஊருக்காரங்க என்னடா கார் ஃபுல்லாக இப்படி பட்டையாக இருக்கேன்னு நினச்சிடக்கூடாது இல்லையா. அதனால் லைட்டாக சின்னதாக தான் வைக்க போகிறோம். ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்தது நம்ம சுண்டலை தாளிச்சிட வேண்டியது தாங்க. ஏன்னா அது வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேறு லெவல் சில்னஸாக இருக்குங்க. என்ட்ரன்ஸ் டோருக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது வெளியே நிற்கிறேன், அப்படி ஒரு சில்னஸாக இருக்குது. இன்னும் நவம்பரே ஸ்டார்ட் ஆகலாம், அதுக்குள்ளே செம கோல்டாக இருக்குது. நைட்லலாம் வேறு லெவல் கோல்டாக இருக்குது. நமக்கு இப்போ த்ரோ பிளாங்கெட் தேவைப்படுதோ அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சுங்க. சோஃபாவில் உட்காந்துட்டு நம்ம அப்படியே கவர் பண்ணிக்கிறது. ஒரு மாதிரி நம்ம டிவி பார்க்கும்போது கொஞ்சம் என்ன சொல்ல வார்மாக வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுங்க. ஸோ இப்போ அது அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. பட் ஆனால் இப்போவே எங்களுக்கு குளிர ஆரம்பிச்சிருச்சா, அதனால் இப்போவே எங்களுக்கு எடுத்து வெளியே வைக்கணும்னு போல் ஆயிடுச்சு.
இப்போ பார்த்திங்கன்னா சுண்டலை தாளித்து விட்டுறலாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு சுண்டலை போட்டு உப்பு போட்டு தேங்காவை போட்டு தாளித்து விட வேண்டியது. சிம்பிள் தாங்க. இந்த ஆயுத பூஜை மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதார்த்தமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும், டக்குன்னு முடிச்சிடலாம். இதே வேறு விநாயகர் சதுர்த்தியோ பொங்கலோ இல்லை வேறு எதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது மெனு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம ஒன்று ஒன்று பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு டென்ஷன் ஆயிரும். பட் ஆயுத பூஜைக்கு சிம்பிள். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த ஹார்ட்வேர் ஐட்டம் எல்லாம் எடுத்து வச்சு சுண்டலை தாளித்து வச்சா முடிஞ்சது, அவ்வளோதான், டன். இப்போ வடைக்கு போட்டுக்கிட்டு இருக்குங்க. வடையில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா, சீரகம், பெருங்காயம், உப்பு இது மட்டும்தான் போட்டிருக்கேன். வேறு ஐட்டம் எதுவும் வெங்காயம் எல்லாம் சேர்க்கலை. சாப்பிடும்போது நம்ம போட்டுக்கலான்ட்டு சாமிக்கு இதை மட்டும் போட்டு ஒரு 4 போட்டு வச்சிடலாம் அப்படின்னு. இப்போ சாமி கும்பிட வந்தாச்சுங்க. எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணியாச்சு. வீட்டில் இருக்கிற கத்தி, அப்புறம் நம்ம ஆளாக்கு, சிசரு, அப்புறம் லேப்டாப்பு, ஐபேடு, ஃபோனு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுங்க. சாமிக்கு ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேங்க. ஃப்ரூட்ஸு, சுண்டல், வடை, அதுக்கப்புறம் இந்த ஹார்ட்வேர் ஐட்டம் எல்லாம் வச்சாச்சு. இனி விளக்கேற்றி சாமி கும்பிட வேண்டிதான். நான் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு எல்லா ஒரு ஸ்லோகமும் வச்சுருப்பேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மலாக கும்பிடும்போதே வந்து எல்லா சாமிக்கும் விநாயகர்லேருந்து சாய்ராம் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்லோகம் வச்சுருப்பேன். அதை சொல்லி முடிச்சுட்டு தான் நான் வந்து ப்ரேயரையே முடிப்பேன். ஸோ அதே போல் இன்றைக்கும் அதே தான். எப்போவும் சொல்கிறது, அங்கே ஊதுவத்தி மட்டும்தான் நாங்கள் ஏற்றுவோம், கற்பூரமெல்லாம் ஏற்ற மாட்டோம். ஸோ ஊதுவத்தி மட்டும் ஏற்றிட்டு கும்பிட்டுட்டு ஒரு 1 hour கழித்து க்ளோஸ் பண்ணிடுவோம். உள்ளே எடுத்து வச்சுருவோம் நாங்கள் விளக்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி வெளியே போகலான்னு இருக்கோம். இந்த ஃபால் கலர்ஸ் எல்லாம் பார்க்க போகலான்னு இருக்கோங்க. ஏன்னா இன்னும் 2 வாரத்தில் ஃபால் கலர்ஸ் எல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும். அந்த செடியில் இருக்கிற அந்த பூவெல்லாம் உதிரி உங்களுக்கு அப்படியே வெறும் அந்த மரம் குச்சி மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம அதை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பெருசாக இன்றைக்கி ஒன்றும் இல்லை. மதியத்தோடு என் ஹஸ்பண்டுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஈவினிங்க்கு மேலே ஃப்ரீ தான். ஸோ அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு மாதிரி இருக்கோங்க. ஸோ 2 நாள் முன்னாடி தாங்க வேட்டையன் படம் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சோஷியல் மெசேஜோடு எடுத்திருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ படம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 6:30 ஷோ தான் புக் பண்ணியிருந்தோம். இங்கே பக்கத்தில் ஒரு இடத்துல போயிட்டு வந்தவங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் வந்து ரஜினி படம்னாலே வேறு லெவல் தான். ஸோ அவர் சூப்பராக நடிச்சிருந்தார். நிறையா ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு. அவருடைய அந்த யூஷுவல் டைலாக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. அது அந்த மியூசிக்கோடு, நம்ம அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு கேட்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெருசாக ஒன்றும் பண்ணலைங்க லஞ்சுக்கு. இன்றைக்கி வந்து நேற்று அடை பண்ணியிருந்தேன். ஸோ அடை மாவு கொஞ்சம் இருக்குங்க, சுண்டல் இருக்குது, வடை இருக்குது, அவ்வளோதாங்க. தோசை சுட்டு சட்னி மட்டும் அரைச்சா போதுங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் நாங்கள் பெருசாக பண்ணிக்கல. அதுக்கு மேலே எதாவது தேவைன்னா ஃப்ரூட்ஸ் கீட்ஸ் வெட்டி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு மாதிரி தான் ஐடியா. ஏன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நமக்கு ரைஸு ரசம்னு சாப்பிட்ற மூடு இருக்காது. சிம்பிளாக ஏதாவது சாப்பிட்டுக்கணும் தான் தோணும். அதனால் நாங்களும் இன்றைக்கி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது அதான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்தாச்சு. இப்படி தாங்க இருக்குது கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம். ஸோ ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க. சாமி கும்பிட்டு முடித்தாலே ஒரு சந்தோஷந்தான் அது. ஸோ நல்லபடியாக கும்பிட்டு முடித்தாச்சு. இப்போ அடுத்தது சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான் வெளியே. கொஞ்சம் நேரம் கழித்து தாங்க போவோம். ஈவினிங் மேலே தான் போவோம். இன்னும் டைம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா வடை மாவு இருக்குது. அதில் வெங்காயம் மட்டும் போட்டு தட்டி எண்ணெயில் போட வேண்டியது தான். அடை மாவும் கொஞ்சோண்டு இருக்குது. நானும் ஹஸ்பண்டும் ஷேர் பண்ணிப்போம். இப்போ தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை எடிட் பண்ணி வச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா ராதிமா கிச்சனை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை, see you soon.